ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு தமிழ் கட்டுரை வீடியோ. இந்த கட்டுரையோட தலைப்பு மரம் தரும் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் நம்மளோட லைஃப்க்கு எவ்வளோ இன்றியமையாதது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஆக்சிஜனை தரது மரங்கள் தான். ஸோ அந்த மரங்களும் நம்மளோட லைஃப்பில் இன்றியமையாதது தான். ஆனால் அது யாருக்குமே புரியறது கிடையாது. ஸோ மரங்கள் நிறைய வெட்டப்படுது. ஸோ இந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு நம்மளோட லைஃப்க்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இப்போ தான் நம்மளுக்கு நம்ம உணர்கிறோம். ஸோ இந்த கோவிட் க்ரைசிஸில் தான் நம்மளுக்கு இந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு மனுஷனுக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ இன்றியமையாதது அப்படின்னு நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அதே போல் தான் இந்த ஆக்சிஜன் தர மரங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கைக்கு, நம்மளோட எர்த்துக்கு, பூமிக்கு இந்த மரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மரங்கள் மதிப்பில்லாதது. அதாவது அதுக்கு இவ்வளோ தான் மதிப்பு அப்படின்னே நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு மரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை நம்மளோட வாழ்க்கையில். ஸோ அது நிறைய பேருக்கு புரியறது கிடையாது. ஸோ அந்த மரங்களோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆக்சிஜனோட மதிப்பு என்ன, நம்ம சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜனோட மதிப்பு என்ன, ஒரு மரம் எவ்வளோ ஆக்சிஜன் நம்மளுக்கு தருது, அந்த ஆக்சிஜன் தர மரங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கட்டுரையில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மரம் தரும் ஆக்சிஜன். ஒவ்வொரு மரமும் ஒரு வரம். ஒரு வளர்ந்த மரம் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜன் அளவின் மதிப்பு மட்டும் ஆண்டுக்கு ரூபாய் 23 கோடி என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தின் மதிப்பு விலை மதிக்க முடியாதது. ஆனால் அதன் உண்மையான மதிப்பை உணர்ந்து கொள்ள பொருளாதார ரீதியில் அதை மதிப்பிட வேண்டியிருக்கிறது. இதை டெல்லி கிரீன்ஸ் அமைப்பு செய்திருக்கிறது. ஒரு வளர்ந்த ஆள் ஒரு நிமிடத்திற்கு 7 to 8 லிட்டர் காற்றை சுவாசிக்கிறார். அதாவது ஒரு நாளைக்கு 11,000 லிட்டர் காற்றை. இதில் 20% ஆக்சிஜன். அப்படியென்றால் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 550 லிட்டர் ஆக்சிஜனை கிரகித்துக் கொள்கிறார். 2.75 லிட்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் ஒன்றின் விலை ரூபாய் 6,500. இதை கொண்டு கணக்கிட்டால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் ஆக்சிஜனின் மதிப்பு ரூபாய் 13 லட்சம். மரங்கள் தரும் சேவைகளை மதிப்பிட ஆராய்ச்சிகளை ஒப்பு நோக்கும்போது 2 வளர்ந்த மரங்கள் ஒரு நபருக்கு தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. அந்த வகையில் ஒரு வளர்ந்த மரம் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜனின் அளவு ஆண்டுக்கு ரூபாய் 23 கோடி. ஒரு மரம் தரும் ஆக்சிஜனின் மதிப்பே இவ்வளவு என்றால் அது நமக்கு தரும் மற்ற சேவைகளை பற்றி சொல்லவே வேண்டாம். மரத்தை போன்று இயற்கையும் அதிலுள்ள பல்வேறு உயிரினங்களும் தாவரங்களும் மனித குலத்துக்கு காலங்காலமாய் செய்து வரும் சேவைகளை புரிந்து கொண்டு அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாம் உயிர் வாழ சுவாசிக்கும் காற்று முதல் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளையும் உருவாக்குவதற்கான மூலப்பொருள் வரை அனைத்தும் இயற்கையிடமிருந்தே கிடைக்கின்றன. கணக்கற்ற இந்த இன்றியமையாத சேவைகளை காசு வாங்கிக் கொள்ளாமல் ஒவ்வொரு வினாடியும் இயற்கை நமக்கு வழங்கி வருகிறது. ஸோ இந்த கட்டுரையில் நம்ம ஆக்சிஜன் நமக்கு எவ்வளோ தேவைங்கிறத தாண்டி மரங்கள் அந்த ஆக்சிஜன் உற்பத்தியில் நம்மளுக்கு எவ்வளோ உதவுகிறது. ஸோ ஒரு ஆள் சுவாசிக்க தேவையான காற்றை 2 வளர்ந்த மரங்களால் தான் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் பாப்புலேஷனுக்கு எவ்வளோ மரங்கள் இருக்குது. ஸோ மரங்களை நம்ம யோசிக்காமல் நிறையா யோசிக்காமையே வெட்டுறோம். ஸோ இவ்வளோ நல்லது கொடுக்குற மரங்களை சர்வசாதாரணமாக வெட்டுறோம்.
அதனால் வந்து என்ன நன்மைகள் கிடைக்கிறதுன்னு இந்த மரங்கள்னால நம்மளுக்கு என்ன நன்மைகள்னு வந்து நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. அந்த மரங்கள் இல்லாமல் போனால் என்னென்ன தீமைகள் வரும் அப்படின்னும் நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு க்ரைசிஸ், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ வந்து எதுக்காக வந்து மரங்கள்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றா புரியுது. ஸோ இனியும் வந்து நம்ம மரங்களை வந்து வெட்டாமல், ஸோ வந்து சும்மா வந்து சாதாரண ஒரு ரீசனுக்காக வந்து மரங்களை வெட்டுறது அதெல்லாம் வந்து தடுக்கணும். அண்ட் சும்மா மரங்களை வெட்டுறதை வந்து தவிர்க்கவும் செய்யணும். அப்படி வந்து யாராவது வந்து மரங்களை வெட்டினா அதை வந்து நம்ம தடுக்கவும் செய்யணும். ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக நம்மளோட கிட்ஸுக்காக நம்ம அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், அது சேர்த்து வைக்கிறோம். ஸோ வந்து நிறைய மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து நிறைய வந்து சேர்த்து வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன அவங்க நல்லா வாழ்கிறதுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மரங்கள் வந்து அதில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து மரங்களை வந்து நிறையா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நிறைய இப்போல்லாம் நிறைய ஸ்பேஸ்லாம் கிடையாது, மரம் வளர்க்குறதுக்கு நிறைய ஸ்பேஸும் கிடையாது. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன செடி, எங்கே நிறைய பெரிய இடம் இருந்தால் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு மரம், அந்த மாதிரி வந்து இனிமையாவது வந்து மரங்களை வந்து வளர்ப்போம், மரங்களை வந்து பாதுகாப்போம், நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனையும் வந்து பாதுகாப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த கட்டுரை வந்து தமிழ் ஹிந்து பேப்பரில் வந்து வெளியான ஒரு கட்டுரை. இது வந்து 2014 வெளியான ஒரு கட்டுரை. ஸோ இதுக்கு வந்து பார்ட் 2 ஒன்று நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த கட்டுரை வந்து எவ்வளோ பேர் படிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து இந்த கட்டுரை வந்து இந்த டைமில் வந்து எனக்கு கண்ணுக்கு பட்டிருக்கு. ஸோ இது வந்து இந்த டைமில் வந்து இந்த கட்டுரை வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து சொல்லுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேலாவது வந்து நம்ம மரங்களை வந்து பாதுகாப்போம், நிறையா வந்து மரங்கள் வந்து வளர்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.